செகண்ட் சர்ஃபேஸோட வேல்யூ 36 லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போது தேர்ட் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன் S3 we have to find what is n cap. S3னா என்னென்னா அந்த curved surface, அந்த சர்க்குலர் பேஸ் ஃபார்ம் பண்ண curved surface. S1 S2 பாட்டம் அண்ட் டாப் z equal to 0வும் z equal to 3யும் எடுத்து சால்வ் பண்ணோம். அதுதான் S1 and S2. S3 is the curved surface. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா just a minute. Yeah, so this is the curved surface. அந்த சிலிண்டர் இருக்கிற ஒரு curved surface. இது ஒரு இன்ஃபினைட் சிலிண்டர் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி, பாட்டம் அண்ட் டாப் எதுவும் இல்லை, ஹாலோவாக ஒரு பைப் மாதிரி இருக்கும், ஒரு இன்ஃபினைட் பைப். ஸோ இதுதான் இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் சுற்றி இருக்கிறது. x² + y² = 4 என்ற சர்க்கிள், இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்கிற ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ இது ஒரு இன்ஃபினைட் சிலிண்டர். இந்த சிலிண்டரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், z = 0ன்ற பிளேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுக்கலாம். அப்புறம் z = 0 ட்ரா பண்ணுறேன். z = 0 ட்ரா பண்ணால் ஒரு ப்ளூ கலரில் வந்துச்சுங்கன்னா அதாவது z = 0 பிளேன். இந்த பிளேன், இந்த ப்ளூவாக இருக்கிற பிளேன் இப்படி பார்த்தாலும் தெரியும், இதுதான் இந்த z = 0 பிளேன். இப்போ இன்னொரு பிளேன் வைக்க போகிறோம், z = 3. அது மேலே வரும், z ஆக்சிஸில் இந்த பாயிண்டில் வரும். z3ன்ற பாயிண்டில் வந்து கட் பண்ணிடுவாங்க சிலிண்டரை. ஸோ இது z = 3. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு பிளேனால் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணால் மேலேயும் z = 3க்கு அப்பர் பார்ட்டும் z = 0க்கு லோயர் பார்ட்டும் ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு சிலிண்டரை. ஸோ அந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் முதல்ல நம்ம z = 0 z = 3 கண்டுபிடிச்சாச்சு, டாப் அண்ட் பாட்டம் லோவர். நெக்ஸ்ட் we come for third surface, இந்த curvical surface. இது இந்த curvical surface, இந்த curvical surface தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா n cap எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு n cap பார்த்தோன்னா z, இந்த z தான் n cap. இந்த ப்ளூ கலர் லைன் தான் பர்பண்டிகுலராக இருக்கும் அந்த இந்த பிளேன்ஸ்க்கு, இந்த ப்ளூ கலர் பிளேன்ஸ்க்கு இந்த ப்ளூ கலர் லைன், டார்க் ப்ளூ லைன் தான் பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதோட யூனிட் வெக்டரை தான் நம்ம யூனிட் அவுட்வர்ட் நார்மலாக எடுத்துக்கிட்டோம் n cap. ஃபார் z = 3 பாசிட்டிவ் kனும், ஃபார் z = 0 மைனஸ் kனும். இந்த சைடு போகும்போது மைனஸ் kன்னு வரும், பாட்டமில் வரும். அவுட்வர்ட் நார்மல்னு சொல்லும்போது நெகட்டிவ் z ஆக்சிஸ் போகும், அதை மைனஸ் kன்னு எடுத்து நம்ம ரெண்டு சர்ஃபேஸ் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் லைனை ஃபிட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா லைனுமே நார்மலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் x ஆக்சிஸ் இதுவும் நார்மலாக இருக்குது, ரெட் கலர் லைனும் நார்மலாக இருக்குது, நெகட்டிவ் x ஆக்சிஸ் நார்மலாக இருக்குது, பர்பண்டிகுலராக. நார்மல் மீன்ஸ் பர்பண்டிகுலர் லைன், அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதே மாதிரி இந்த x ஆக்சிஸ், இந்த க்ரீன் கலர் எடுத்து பார்த்தாலையும் அதுவும் பர்பண்டிகுலராக இருக்குது, எல்லாமே பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ we have to find the particular n cap, particular unit outward normal to this curved surface. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட், இதுக்கு என்ன பண்ணணும்னா அதோட சர்ஃபேஸை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன் S3 the value of the surface, the name of the surface is x² + y² - 4. இது என்னென்னா இந்த சிலிண்டரை வந்து இந்த கர்விக்கல் பேஸ் வச்சு தான் கொண்டு வந்தோம். இதான் சிலிண்டர். இப்போ இந்த சிலிண்டரில் இந்த கர்வ் தான் x² + y² = 4 சர்க்குலர் கர்வ். இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான், இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம கர்விக்கலாக இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் அந்த சர்ஃபேஸோட ஈக்குவேஷனை எடுக்க முடியும். அப்போ x² - y² = 4, x² + y² - 4ன்னு ஒரு சைடில் மாற்றிக்கலாம். தட் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் கர்வ்டு ஃபிகர். Now we have to find n cap for this. ஸோ ஃபார்முலா இருக்குது. n cap ஃபார்முலா என்னென்னா del pi by modulus of del pi. ஸோ
ஸோ பை என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ del pi மாடுலஸ் ஆஃப் del pi கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணிங்கன்னா n கேப் கண்டுபிடிச்சிடலாம். therefore now what is del pi? பை தெரிஞ்சாச்சு. ஸோ what is del pi here? ஸோ del pi ஓட ஃபார்முலா dou pi by dou x into I vector plus dou pi by dou y into j vector plus dou pi by dou z into k vector. இப்போ பையை வந்து எக்ஸை வச்சு ஒய்யை வச்சு இசரை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ பையை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. எக்ஸை வச்சு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ரிமைனிங் ஆல் அதர் வேரியபிள்ஸ் ஆர் ட்ரீட்டிங் அஸ் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ ஒய் கான்ஸ்டன்ட்டு, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். 4 ஆல்ரெடி கான்ஸ்டன்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போ 2x இன்ட்டு ஐ வெக்டார். அதேமாதிரி ஒய் பையை வந்து ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்லி 2y தான் இருக்கும். மீதி டேர்ம்ஸ்லாம் 0 ஆகிடும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். இசட் ஆல்ரெடி தெர் இஸ் நோ இசட் டேர்ம். இப்போ மொத்தமாக 0 ஆகிடும். நோ தெர் இஸ் நோ இசட், ஆல் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ மொத்தமாக கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். therefore del pi value is 2x I vector plus 2y j vector. 2y j vector. So this is the value for del pi. Now find modulus of del pi. So what is modulus of del pi? Is nothing but the square root of the square sum of the squares of the ijk components. அப்போ ஐயோட காம்பனண்ட் என்னன்னா இங்கே 2x whole square, ஜேவோட காம்பனண்ட் 2y whole square. So this is the value of the modulus of del pi, that is the magnitude value. So if we calculate this, we can get 4x square plus 4y square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4x square 4y square கிடைக்கும். இதில் 4 காமனாக இருக்குது. 4 வெளியே எடுத்தோம்னா ரூட்லேருந்து 4 வெளியே வச்சுன்னா 2 வெளியே வரும். root of x square plus y square இருக்கும். So this is 2 into root of நமக்கு x square plus y square value தெரிஞ்சிச்சு. So that is x square equal to x square plus y square equal to 4. That's the equation. So x square plus y square equal to 4 இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். Therefore root 4 is nothing but 2. But 2 into 2 4. So modulus of del pi. Modulus of del pi equal to 4. Therefore we can find n cap. Therefore n cap equal to del pi by modulus of del pi. இப்போ del pi அப்படின்றது 2x I vector plus 2y j vector divided by modulus of del pi is 4. So now we can take 2 outside common. 2 வெளியே எடுத்துட்டோம்னா xi vector plus yj vector divided by 4. Now cancel the 2. So xi vector plus yj vector divided by 2. So this is the value for n cap. அப்போ n cap என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா f vector dot n cap கண்டுபிடிச்சிடலாம். So now we need that one. அதான் நமக்கு தேவைப்படுது. அப்போ f dot n cap போட்டுடலாம். So f vector is what is given f vector? F vector is 4xi minus 2y square j plus z square k. So f vector is 4xi vector minus 2y square j vector plus z square k vector. This is f vector dot n cap. N cap is xi vector plus yj vector divided by 2. Now take dot product. If I dot I பண்ணா 4x into x 4x square. Next minus 2y square into y na 2y cube. J k component illa 0 ஆயிடும். Divide by 2. So this is the value for f vector dot n cap. Therefore double over s3 f vector dot n cap into ds equal to double over s3 f dot n cap is 4x square minus 2y cube divided by 2 into ds. இப்போ இந்த ds என்னன்னு நம்ம முடிவு பண்ணணும். ஸோ ds எப்படி முடிவு பண்ணணும்னா இந்த தேர்ட் சர்ஃபேஸ் லிமிட்டை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த தேர்ட் சர்ஃபேஸ் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்?
அப்படின்னா இது ஒரு கர்வ் சர்ஃபேஸாக இருக்குது, 3Dயில் இருக்குது. அப்போ அந்த 3D நம்ம வச்சு நம்ம இங்கே சால்வ் பண்ண முடியாது, நமக்கு 2 இன்டெகிரேஷன் தான் இருக்குது. ஆனால் 3 டைமென்ஷனல் ஃபிகர் இருக்கும், நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ வி ஹவ் டு கிவ் த ப்ரொஜெக்ஷன் ஃபார் தட். அதை நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த சிலிண்டரை இந்த சர்ஃபேஸ் இருக்குங்களா, கர்வ் சர்ஃபேஸு, அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதை எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணலான்னா YZ ஃப்ரேமில் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது Y, இது Z. இப்போ ஆக்சுவலாக சிலிண்டர் வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது சும்மா மேலே ரஃபாக வரைங்க. ஆக்சுவலாக சிலிண்டர் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஸில் இங்கே இருக்குது சிலிண்டர். ஸோ இதுதான் அந்த சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டர் நம்ம வந்து YZல ப்ரொஜெக்ட் பண்ணோம். இது எக்ஸு, இது Y, இது Z. அப்போ YZல ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அந்த கர்வ் சர்ஃபேஸ், இந்த சுற்றி இருக்கிற கர்வ் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னா ஒரு ரெக்டாங்கிளாக தெரியும் நம்மளுக்கு. இட்ஸ் ரெக்டாங்கிள். அப்போது YZ ஃப்ரேம் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இது YZல எடுத்தோம்னா இது இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன், இந்த பாயிண்ட் வந்து ஒயோட வேல்யூ 2ஆக இருக்கும். ஏன்னா சர்க்கிள் வந்து ரேடியஸ் 2ன்றதுனால 2ன்ற பாயிண்டில் மீட் பண்ணியிருக்கோம் ஒய் ஆக்சிஸை. ஸோ இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் போயிட்டுருக்கும், இந்த பக்கம் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் போயிட்டுருக்கும். ஸோ இங்கே -2ன்ற பாயிண்டில் மீட் பண்ணியிருக்கோம். அப்படியே மேலே போனால் இசட் ஆக்சிஸ் பார்த்தோன்னா இது வந்து இசட் ஈக்குவல் டு 0. இங்கே இசட் ஆக்சிஸ் இப்போ கீழே போயிட்டுருக்கும், இது நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். அப்போ இந்த பாயிண்ட், இந்த பிளேன் என்னென்னா இசட் ஈக்குவல் டு 0. இந்த மேலே இருக்கிற டாப் என்னென்னா இசட் ஈக்குவல் டு 3. ஏன்னா 3ன்ற பாயிண்டில் தான் அந்த பிளேன் கட் பண்ணியிருக்கும். அப்போ 3ன்ற பாயிண்ட்லேயும் இங்கே 0ன்ற பாயிண்டில் தான் இசடோட வேல்யூ லை ஆகிருக்கும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ இந்த லைனோட நேம் என்னென்னு பார்த்தோன்னா y ஈக்குவல் டு -2. இது ஒரு லைன், ரெக்டாங்குலாக பார்க்கும்போது ஒரு லைன் ஆகிடும். அப்போ இந்த லைன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் கரெக்டாக அந்த ஒய்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒய்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது, இல்லை parallel to Zன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ a line passes through a point -2 and parallel to Z axis அப்படின்னா அதோட பேர் y ஈக்குவல் டு -2. அந்த எந்த பாயிண்ட் வழியாக போயிட்டுருக்கோ அந்த பாயிண்ட் அதை நேமாக கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு +2, ஏன்னா அந்த 2ன்ற பாயிண்ட் வழியாக ஒரு பர்பண்டிகுலர் லைன் போயிட்டுருக்கு ஒய் ஆக்சிஸில். அப்போ அந்த லைனோட நேம் y ஈக்குவல் டு 2. சிமிலர் ஐடியா ஃபார் Z ஈக்குவல் டு 0, Z ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஏரியா இப்போது. ஸோ இப்போ நம்ம ஏரியாவோட லிமிட்டை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஸோ ஐ வில் சூஸ் த ஆர்டர் லைக் திஸ். y ஈக்குவல் டு -2 to +2, y equal to -2 to +2 and z equal to 0 to 3. and 1/2 வெளியே கொண்டு போயிடலாம். இங்கே என்ன இருக்குன்னா 4x² - 2y³ ds பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே dy dzன்னு வரும். ரைட், இப்போ dy dzன்னு வந்ததுன்னா dz வந்து dy d அந்த பிளேனில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணால் dy dz வரும். dy dz by modulus of n cap dot I வெக்டார்னு வரும். பட் இங்கே என்ன இஷ்யூனா நம்மளுக்கு இங்கே xy தான் இருக்குது, ஆனால் இங்கே dy dz ஆப்ரேட்டர் வருது. ஸோ இப்படின்ற போது நம்ம இங்கே இதை இன்டிகிரேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஸோ we have to use some other method. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே நம்ம வேறு ஐடியா ட்ரை பண்ணலாம். ட்ரை சிலிண்ட்ரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ், அந்த ஐடியாவுக்கு போயிடலாம். ஸோ அப்படின்னா என்னென்னா ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த வேரியபிளை மாற்றுறேன் நான். இப்போ xy zக்கு பதிலாக dr dθ dϕ dz அது கொண்டு வரப்பா. தட் இஸ் கால்ட் சிலிண்ட்ரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த இன்டெக்ரல் ஏன்னா இங்கே ds இருக்குது, நம்ம இதை எக்ஸும் ஒய்யும் இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு, எக்ஸும் ஒய்யும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ப்ரொஜெக்ஷன் வந்து YZல கொடுக்குறோம். ப்ரொஜெக்ஷன் YZல கொடுக்கும்போது we have to use cylindrical polar coordinates.
cylindrical polar coordinates. அப்போ நமக்கு ஈஸியாக ஆன்சர் அரைவ் பண்ண முடியும். ஸோ cylindrical polar coordinates என்னென்னா x equal to r cos theta, y equal to r sin theta and z equal to z. ஸோ இதுதான் cylindrical polar coordinates சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னால் இதுதான் r, theta, z. ஓகே, r, theta, z. இந்த ஸ்ட்ரக்சர் தான் cylindrical polar coordinates. z is keep it as z. அதை மாற்றக்கூடாது. xy மட்டும் நம்ம r and thetaவில் மாற்றுறோம். ஓகேங்களா? அப்போ மேலே இருக்கிற ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஆப்ரேட்டரையும் மாற்றிடணும். இப்போ ஆப்ரேட்டரை மாற்றும் போது ds ஈக்குவல் டு r d theta dz. இப்போ நம்ம எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னா yzல ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இப்போ yzல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது d theta dzன்னு வரும். ஆக்சுவலாக dr இங்கே ப்ரெசென்ட் ஆகாது, ஏன்னா rன்றது நமக்கு கான்ஸ்டன்ட். அது ஒரு ரேடியஸாக நம்ம இங்கே எடுக்கிறோம், ஏன்னா சர்க்குலரோட ரேடியஸாக இங்கே நம்ம ஆர்னு எடுக்கிறோம். அப்போ ஆறுங்கிறது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் dr டேர்ம் இங்கே ப்ரெசென்ட் ஆகாது. ஸோ ஒன்லி த டேர்ம்ஸ் ப்ரெசென்ட் d theta and dz. இது மட்டும் தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். r theta zல ஆரோட ஆப்ரேட்டர் dr இங்கே வராது, ஏன்னா r கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. தீட்டாவும் z தான் வேரியபிள்ஸ். அப்போ d theta dz மட்டும் இங்கே இருக்கும். ஸோ here r value is known. r equal to 2, radius of the circle. அந்த பேஸ் கர்வோட சர்க்கிள் ரேடியஸ் 2ன்னு தெரிஞ்சிச்சு. அது 2 தான் இது. அதை வச்சு தான் இங்கே நம்ம இந்த y equal to 2, y equal to -2 ஃபிக்ஸ் பண்ணோம். அங்கே தான் கட் பண்ணியிருக்கோம் அந்த சர்க்கிள். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து 2. therefore அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 2 cos theta, yயோட வேல்யூ 2 sin theta, z is same, z equal to z, and ds value 2 d theta dz. இப்படி வந்திருக்கும். இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. ஓகே, this is equation number 1. இதில் போய் அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்போ அந்த 1ல் சப்ஸ்டிட் பண்ணனா, ஸோ from 1 w over s3 f vector dot n cap ds equal to double integral over the limits theta and z க்கு மாறிடுச்சு. இப்போ லிமிட் பார்த்தோன்னா தீட்டாவுக்கும் z-க்கும் மாறிடுச்சு. Here theta varies from 0 to 2 pi. ஏன்னா சர்க்குலர் நம்ம ஒரு சர்க்குலர் ஃபிகர் தான் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ சர்க்குலர் பார்த்தோன்னா அது 0 to 2 pi வேரி ஆகும். அண்ட் z varies from z equal to 0 to z equal to 3. இதுதான் z-ஓட லிமிட்ஸ். அண்ட் theta varies from 0 to 2 pi. அந்த ஃபுல் சர்க்குலர் ரொட்டேஷன் வரும். Therefore keep that theta limit inside. So theta equal to 0 to theta equal to 2 pi, and z value 0 equal to z equal to 0 to z equal to 3. So this is z value into f dot n cap. F dot n cap என்ன வந்துச்சுன்னா 1/2, அந்த 1/2 வெளியே கொண்டு வந்துடலாம். 4x cube, sorry 4x square. 4x squareனா x squareன்றது xன்றது 2 cos theta. அப்போ 2 cos theta whole square minus 2y cube. 2y cube, y cubeன்றது 2 sin theta, y into 2 sin theta. அப்போ 2 sin theta whole cube into ds. ds அப்படின்னா 2 d theta dz. அவ்வளோதான், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. So that's equal to 1/2 integral 0 to 3 integral 0 to 2 pi. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணனா 2 ஸ்கொயர்னா 4, 4 4s are 16 cos square theta ன்னு வரும். மைனஸ் இங்கே 2 cube 8, 8 2s are 16 sin cube theta ன்னு வரும். அது மாதிரி வெளியே ஒரு 2 இருக்குது. அந்த 2 வெளியே கொண்டு வந்துடலாம். take the 2 outside. 2 cancel ஆகிடும். அப்போ இங்கே ஒரு d theta dz இருக்குது. therefore the remaining term இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா 16 காமனாக இருக்குது. அந்த 16 வெளியே கொண்டு போயிடுங்க. இப்போ 16 integral 0 to 3. மீதி இன்டெக்ரல் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணலாம். இது எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்னா integral 0 to 2 pi cos square theta into d theta
minus integral 0 to 2 pi sin cube theta into d theta into dz. அது வெளியே இருக்கு. ஸோ இப்போ இன்னர் இன்டெகிரல் ரெண்டாக பிரிச்சாச்சு. காஸ் ஸ்கொயருக்கு ஒன்று, சைன் கியூபுக்கு ஒன்று. ஸோ we know the formula for cos square theta. ஸோ cos square theta ஃபார்முலா என்னன்னா cos 2 theta ஃபார்முலேருந்து கொண்டு வந்துடலாம். cos 2 theta ஃபார்முலா என்னன்னா 2 cos square theta minus 1. இதிலிருந்து 2 cos square theta equal to 1 plus cos 2 theta. அந்த மைனஸ் ஒன்று லெஃப்ட் சைடுக்கு வந்தால் ப்ளஸ் ஒன் ஆகிடும். therefore cos square theta equal to 1 plus cos 2 theta by 2. So this is a formula for cos square theta. இதே மாதிரி sin cube theta. sin cube theta எந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வரலாம்னா sin 3 theta ஃபார்முலா. sin 3 theta. So sin 3 theta ஃபார்முலா என்னன்னா 3 sin theta minus 4 sin cube theta. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த 4 sin cube லெஃப்ட் சைட் கொண்டு வரலாம். அப்போ 4 sin cube theta equal to 3 sin theta minus sin 3 theta. அப்போ இதிலிருந்து sin cube theta கொண்டு வந்துடலாம். அப்போ sin cube theta equal to 1 by 4 3 sin theta minus sin 3 theta. So this is the formula for sin cube theta. So இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்னா therefore w/s3 f dot n cap ds equal to வெளியே இருக்குது 16 இருக்குது integral 0 to 3 16 integral 0 to 3. இப்போ உள்ள நாம இதுக்கு அப்ளை பண்ணலாம். உள்ள வந்து integral 0 to 2 pi cos square. cos square ஃபார்முலா 1 plus cos 2 theta by 2 into d theta minus sin cube 0 to 2 pi sin cube formula 1 by 4 இருக்கு. அப்போ அந்த 1 by 4 வெளியே கொண்டு போயிடு 3 sin theta minus sin 3 theta into d theta into dz. So this is 16 integral 0 to 3. Now integrate this. அப்போ இது integrate பண்ண என்ன வரும்னா 1 integrate பண்ணால் theta plus cos 2 theta integrate பண்ணால் இதெல்லாம் தனித்தனியாக போட்டுக்கலாம். தனித்தனியாக பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 2 வெளியே கொண்டு போயிடும். இந்த 1 by 2 எழுத கொஞ்சம் ஈஸியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். 1 by 2 வெளியே வச்சுக்கிட்டு 1 இன்டெகிரேட் பண்ணால் தீட்டான்னு வரும். ப்ளஸ் காஸ் 2 தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் சைன் 2 தீட்டா டிவைட் பை 2. அவ்வளோதான். இதுக்கு லிமிட் கொடுத்தோன்னா 0 to 2 pi. இந்த 1 by 2 வெளியே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி மைனஸ் 1 by 4. இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா 3 சைன் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா minus sin theta integrate பண்ணா minus வரும். minus minus plus cos 3 theta divide by 3. The limits are 0 to 2 pi into dz. So next என்ன வரும்னா அப்போ 16 integral 0 to 3 இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் 1 by 2. இப்போ தீட்டாக்கு லிமிட் கொடுக்கலாம். தீட்டாக்கு லிமிட் கொடுத்தா 2 பைன்னு வரும். இப்போ 2 pi plus sin 2 into 2 sin 4 pi ன்னு வரும். sin 4 pi 0 ஆகிடும். sin 4 pi 0. லோயர் லிமிட் 0 கொடுத்தாலும் 0 minus sin 0 0 ஆகிடும். லோயர் லிமிட் ஆல்சோ 0 மாதிரி 1 by 2 இருக்குது. தீட்டாக்கு 0 தான் 0 sin 0 0 ஆகிடும். அப்போ மொத்தமாக அது 0 தான். இது ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். மைனஸ் செகண்ட் இன்டெகிரல் பார்த்தோம்னா 1 by 4 2 பைன்னு கொடுத்தனாக்க cos 2 pi 1 ஆகிடும். இப்போ மைனஸ் 3 இருக்குது ப்ளஸ் cos 6 pi 1 ஆகிடும். இப்போ ப்ளஸ் 1 by 3. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணால் cos 0 1 ஆகும். இப்போ மைனஸ் 3 அகெயின் cos 0 1 ஆகிடும் ப்ளஸ் 1 by 3 into dz. இந்த dz வெளியே இருக்கு. இப்போ 16 integral 0 to 3
இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 into 2 pi மட்டும் தான் இங்கே இருக்கும், இதெல்லாம் 0 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாலே -3 + 1/3, இங்கே -1/3 + 1/3 ரெண்டு கேன்சல், சேம் டேர்ம் மைனஸில் இருக்குது, அப்போ அதுவும் 0 ஆகிடும். இப்போ மொத்தமாக போயிடுச்சு. ஒன்லி டேர்ம் இஸ் 1/2 2 pi மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்போ இங்கேயே 2 கட் பண்ணிடலாம், பையை வெளியே கொண்டு போயிடும். இப்போ 16 pi integral 0 to 3 into dz. Therefore 16 pi integration of z is dz is z 0 to 3. dz integrate பண்ணா z மட்டும் இருக்கும், integration definition போயிடும். அப்போ integral limits வந்து 0 to 3 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 16 pi into 3 upper limit 3 minus lower limit 0. இப்போ 3 minus 0 3, 3 into 16 48 pi. So this is the value for double over S3 f dot n cap ds. So we got all the surfaces. Therefore double over S f dot n cap ds equal to double over S1 double integral over S2 and double integral over S3. So S1 ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்தது, S1 0 ஆயிடுச்சு. W over S1 is 0, S2 வந்து 36 pi வந்திருக்கு, இது 48 pi. அப்போ S1 is 0 plus 36 pi plus 48 pi. So இது add பண்ணா 36 plus 48 add பண்ணா 84 pi. So this is the value for double integral over S f dot n cap ds. So இதே ஆன்சர் தான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைச்சிச்சு. Therefore LHS equal to RHS, hence verify Gauss divergence theorem. That's all. So this is a problem. So இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் தான், பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். So I revise once from the beginning. So இதுதான் problem. Verify the divergence theorem for F vector for the region bounded by the cylindrical surface கொடுத்துருந்தாங்க. இது F vector எது? ஸோ இந்த F vectorக்கு நம்ம இந்த Gauss divergence theorem வெரிஃபை பண்ணலாம். double over S f dot n cap ds equal to triple integral over v del dot f dv. இதை வந்து ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. போத் ஆர் 84 pi கிடைச்சிருக்கு. Right. So this is a complete problem. So this is a right hand side answer 84 pi. So same answer we got for left hand side also.